පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. எல்லாரும் திருப்பலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் வாசிங்கள். திரும்ப புதுமொழிபெயர்ப்பிலே நான் அதை வாசிக்கிறேன். පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வந்த இந்த செய்தியை வாசிக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இச்செய்தியை கேள்விப்படுகிறவர்களும் இதில் எழுதியுள்ளதன்படி நடக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலம் குறுகினதாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் யோவான் தீர்க்கதரிசியூடாக கர்த்தர் கடைசி நாட்களிலே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அவனை பாவித்து ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின பொழுது 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். யோவான் අලගතුමා කනුගුරුගේ ස්වාමීන් වහන්සේ කරන්න යන දේවල් වහන්සේ පැහැදිලිව එළිදරව් කරනවා 3 වෙනි පදයේ. சொல்லுங்க, வேதத்தை வாசிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? එන දේ වචනේ කියවන කොයි වගේ කෙනෙක්ද? வாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. කියවන්න ආශිර්වාදවත්. ஒரு நாள் வேத வாசிக்கணுமா வாசிக்க கூடாது? එන දිනපතා කියවන්න ඕනද නැද්ද? உலகத்துல சொல்லுகிறார்கள் வாசிப்பதனாலதான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். ලෝකයේ කියනවා ලෞකික අය කියවන නිසා තමයි එක මිනිස්සෙක් සම්පූර්ණත්වයට එන්නේ. நல்ல காரியத்தை வாசிக்க வேண்டும். යහපත් දේ කියවන්න ඕනේ. கெட்ட காரியம் எல்லாம் மலிஞ்சு போய் கிடக்குது. අද අයහපත් දේ පිරී තිබෙනවා. வாசிக்கிறான்னா அவர் மேல் கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு, அவரை ஆதரிப்பார் மட்டும் கிடையாது. කියවන කියන්නේ ඔබගේ බාධා උන්වහන්සේ තබන්න උන්වහන්සේ ඔබට ආදරය කරන්නයි කියන පමණක් නෙවෙයි. அடிக்கடி நாம் எதை கவனிக்கிறோம்? හැම විටම කුමක්ද අපි අවධානය எதை அவதானிக்கிறோம்? කුමක්ද අපි අවධානය යොමු எதை பார்க்கிறோம்? බලන්නේ? அதெல்லாம் வாசிப்பதில் அடங்குறதா இருக்கிறது. මේ හැම දෙයක්ම කියවන එකෙන් අදාළ වෙනවා. வேதத்தை முதலாவது அனுதினமும் நான் நீங்களும் வாசிக்கணும். සුද ලියවිල්ල දිනපතා ඔබයි මමයි කියවන්න ඕනේ. தவறாமல் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். ලොකඩ වහන්සේ වචනේ කියවන්න ඕනේ. தங்க வாக்கிய கலண்டரை வாசிச்சுட்டு போறது, මේ දෙවල වාසාවේ සංගවාගේ කියන්නේ කැලෙන්ඩරේ කියවනවා. ஒரு வாக்கு வசனத்தை எடுத்து பாடமாக்கிட்டு போறது. කියන්නේ එක වචනයක් අරන් කියවල යනවා. ஆண்டவர் என்னோடு பேசும் 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 ஆண்டவர் திறந்தா யூதா 4 கொண்டு செத்தான் என்று வந்திரு. கவனமா இருக்கணும். ස්වාමීන් කතා කරන කියලා අතිශය කියවන ඒවත් ஆதியாமம் බෙල්ලේ වෙලදාල මරණ කියලා. ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் மட்டும் ஒரு தடவையாவது கிறிஸ்தவம் வாசிச்சிருக்கணும். උපදිත සිට එළිදා දක්වා කියා තිබෙන දේ එකිනෙකින් අපි කියවා යුතුයි. பேசக்க பார்க்கணும். படங்கிறதுல எல்லாரும் பிரசங்கம் எழுதணும். பேசக்க பார்க்கணும். කතා කරනකොට බලන්න. நான் சபையில இத்தனை வருஷமா இந்த கதிரையிலேயே இருக்கிறேன். සභාවේ අවුරුදු ගානක් මම මේ ආශ්‍රමෙම මම වාඩි වෙලා ඉන්නවා. எனக்கு தெரியாத பாசர்மாரே இல்ல. මට දන්නේ නැති පාස්ටර්ලාම නැහැ. நான் கர்த்தர் போன வருஷம் என்ன இப்படி பயன்படுத்தினார். පසුගිය අවුරුද්දේ ස්වාමීන් වහන්සේ මෙලෙස அப்படி பயன்படுத்தினார். මෙලෙස පාවිච්චි කළා. சும்மா எனக்கு தெரியாத ஒன்று என்ன? මට දන්නේ නැති දෙයක් නැහැ. நான் கேட்கிறேன், நீ ஒரு தடவையாவது பைபிள் படிச்சு முடிச்சிருக்கியா? ඔබ තව කියන්නේ එක වතාවකත් සුද බයිබලේ ஒரு කියවලා தடவை பைபிள் படிச்சு முடிச்சாலும் கையெழுத்துங்க. එක වතාවක් බයිබලේ කියවපු අය අත උස්සන්න සම්පූර්ණයෙන් 1 2 3 4 மச்சான் வேகனை பிடிக்கல. 2 தடவை, දෙවතාවක් 3 தடவை තුන්වතාවක් யோசிச்சு பாருங்க. කල්පනා කරලා நல்லா බලන්න. பெருசா பேசும். අපි මාළු කුඩ කතා ரொம்ப ரட்சிக்கப்பட்டீங்க. 1990 ஆண்டு சொல்லேக பெருசா இருக்கு. කවදා ගලවලා අපි 1990 ஒரு தடவையாவது பைபிள் படிச்சு முடிக்கலாம் கிறிஸ்தவனே கிடையாது. දවසක්වත් බයිබලේ එක වතාවක් කියවන්න ලැබුණ නැත්නම් කිතුමේ ஆனா லேட்டஸ்டா கள்ள உபதேசம் என்ன வருது? நீ பைபிள் படிக்காட்டியும் பரவாயில்ல. වැරදි ඉගෙනෙන්න කුමක්ද දෙන්නේ? ඔබ இங்க வந்து බයිබලේ කමන්නේ. நீங்க வந்து காணிக்க போட்டான். මේ ඇවිල්ලා පඳුරු ඔප්පු කරා. இங்க வந்து இந்த கதிரையில இருந்தா මේ වෙලාව වාඩි වුණා නම් கர்த்தர் வானத்தின் பலகணியில திறந்து உனக்கு கொட்டுவார். ස්වාමීන් වහන්සේ ආස කවුළු විවෘත காலையில்தான் කරනවා. மரியாதை நடந்து கொள்ளும். கள்ள உபதேசத்தை நாடி போவாதீங்க. වැරදි ඉගෙනීම පසුපස යන්න එපා. வேதத்தை படிங்க. මේ වචනේ කියවන්න. சிலர் சொல்லுகிறார்கள், நான் ஆராதனைக்கு வராம எங்களோட சர்ச் பிரசங்கத்தை வீட்டை இருந்து கேட்டா என்ன கர்த்தர் பேசலையா? මම දේවීට එන්නේ නැති ගෙදර ඉන්න දේශනාව ඇහුවත් பேசுவா. කතා කරන්න. ஒழுங்கா ஓய்வு நாள கடைப்பிடிங்க. ඔබ සබත් දවස සුදුකට 10 සලකන්න. கட்டளைல உண்டு, வாசிங்க. இங்க இங்க சிங்களம் இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு 3 மொழியிலும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. සබත් වල සුදුකට සලකන්න කියලා. நீ நினைச்சபடி எல்லாம் ஓய்வு நாள் செய்ய இயலாது. සිතු ආකාරයකට கர்த்தருடைய வேதம் சொல்லுதுதான் ஓய்வு நாள் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். මේ වචනේ කියන ආකාරයේ සබත් දවස් සලකන්න යුතුයි.
என்ன சில பேர் பிள்ளை வேலைக்கல்லிக்கு